ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி என்ன பார்க்க போகிறோன்னா ராகி கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். அது பூர்ணம் வச்சு செய்ய போகிறோம். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். நான் வந்து 1 கப் மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நெய் ஊற்றி கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு நம்ம உள்ளே வந்து பூர்ணம் ரெடி பண்ணணும்ல, அதுக்கு வந்து வேர்க்கடலை, வெல்லம் இதெல்லாம் நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வந்துக்கலாம். கொரகொரப்பாக பல்ஸ் மூடில் வச்சு ஒரு 2 சுற்றி எடுத்து வந்திருக்கேன். இதோட கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும், வாசனையாக நல்லாயிருக்கும். எல்லாம் இதை ரெடி பண்ணியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். மிக்ஸி கப்போட வச்சு இதை ரெடி பண்ணிடலாம். சும்மா ஒரு 5-6 கொழுக்கட்டை தான் வரும், அதிகமாக இல்லை. ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நீங்கள் செய்ய போகிறோம். டெய்லி ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் செய்வோம். இன்றைக்கி வந்து ராகி கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம், பூர்ண கொழுக்கட்டை. இப்போ வந்து இலை கிடைக்கல, வாழை இலை நம்மள்ட்ட கிடைக்கல. அதனால் வந்து எப்பொழுதும் பொருள் வாங்குவோம்னா அதில் உள்ள கவர் இருக்கும், அதை கழுவிட்டு, சக்கரை வாங்கின கவர் தான், வேறு எந்த கவரும் இல்லை. அதனால் கழுவிட்டு அதில் வந்து மாவை நல்லா தட்டி எடுத்துகிட்டு பூர்ணத்தை வச்சு மடக்கி எடுக்க வேண்டியதான். நான் ஒவ்வொரு டிசைனில் செஞ்சுருந்தேன். எந்தெந்த ஷேப்பில் செய்வோமோ, எப்படி நம்ம வந்து பச்சரிசி மாவில் செய்யணும், அது ஒவ்வொரு ஷேப்பில் செய்யணும். அது மாதிரி ஒவ்வொரு ஷேப்பில் செஞ்சுருந்தேன் அன்றைக்கி. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக வந்துருந்துச்சு. இருந்தால் நல்லா இருந்திருக்கும். வாழையில கிடைக்கல. பக்கத்தில் இருக்க நம்ம ஒரு டைம் 2 டைம் தான் கேட்கணும், அடிக்கடி கேட்க முடியாதுல்ல. ஏதாச்சும் சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்கல. சரி இருக்கிறத வச்சு செஞ்சிடலாம். கவரில் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிட்டேன். ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கரெக்டாக வந்துச்சு. வெந்ததுக்கப்புறம் எது பூர்ணம் வெளில இல்லை. பச்சரிசி மாவில் செஞ்சால் கூட பூர்ணம் வெளில வரும். இது வந்து பூர்ணம் கொஞ்சம் கூட வெளிலே வரல, உள்ளே உள்ளது அப்படியே கரெக்டாக இருந்துச்சு. சூப்பராக டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. இனிப்பாக நல்லா இருந்துச்சு. இனிப்பு நிறைய போட்டிருந்தேன், நல்லா இருந்துச்சு. ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சுருந்தேன், ஒவ்வொரு ஷேப்பில் செஞ்சுருந்தோம். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 7 கொழுக்கட்டை தான் இருந்துச்சு. அதிகம் இதெல்லாம் சாப்பிட முடியாது, தகட்டுற மாட்டம் ஆயிரும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் தான் ஒரு 2, 3 தான் சாப்பிட்ற மட்டும் தான் நம்ம செஞ்சுருந்தோம். இன்றைக்கி வந்து நல்லபடியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் முடிஞ்சு. நாளைக்கு ஏதாச்சும் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். பாலைக்கறி வச்சு ஒரு ரெசிபி போட்டிருந்தேன். அதை என் ஃப்ரெண்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருந்துச்சு. நானும் சாப்பிட்டதில்ல. சரி நீனும் செஞ்சுருக்க, உன் வீடியோ பார்த்து நான் செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டு சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நான் செஞ்சு பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருந்துச்சு. நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு நான் வீடியோ போடுறேன். அதில் 2, 3 பேர்னாலும் ட்ரை பண்ணுறாங்களா, அதில் இருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது ஒரு ஆள் ட்ரை பண்ணாலே எனக்கு சந்தோஷம் தானே. அது மட்டும் நமக்கு தெரிஞ்சதை ஒருத்தவங்கள்ட்ட கற்றுக் கொடுக்குறேன், அவங்க ட்ரை பண்ணுறாங்களே, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே, அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய பேரை மிஸ் பண்ணுறேன், என் ஃப்ரெண்டுங்களை. நாளைக்கு ஓணம் ஸ்பெஷல் வந்து ஹாஸ்டல்லாம் செம்ம கிராண்டாக சூப்பராக இருக்கும். கேண்டீனில் வந்து நாளைக்கு ஃபுல்லாக ஓணம் ஸ்பெஷல் வந்து இந்த அவியல் இதெல்லாம் போடுவாங்க. இந்த அரிசி பாயாசம் அதெல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் நல்லாயிருக்கும். அப்போ என் ஃப்ரெண்டுங்களையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். கேரளா பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க என் ஃப்ரெண்டு. நிறைய பேர் மிஸ் பண்ணுறேன். அவங்க வந்து நான் வந்து இப்போ வந்து நம்மலாம் பேர் சொல்லி கூப்பிடுவோம் அப்படிலாம் இல்லை. என் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் மச்சி அப்படி தான் சொல்லி கூப்பிடுவோம். அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பங்காளி, பங்கு அப்படிலாம் சொல்லி கூப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவங்க எல்லாரையுமே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நாளைக்கெல்லாம் ஓணம் ஸ்பெஷல் எல்லோரும் என்ன செய்வீங்கன்னு தெரியல. நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னு தெரியல. நாளைக்கு பார்க்கலாம் என்ன செய்யணும், என்ன ஸ்பெஷல் செய்யலான்னு. கேரளா ஸ்பெஷல் எனக்கு எதுவுமே செஞ்சதே கிடையாது, ட்ரை பண்ணதும் கிடையாது. பார்க்கலாம், நாளைக்கு ஏதாச்சும் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு நினச்சேன். அவியல் கூட செய்யலாமான்னு யோசிக்கிறேன், பார்க்கலாம். அப்படி செஞ்சால் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போகிறேன். இப்போ வந்து கொழுக்கட்டைலாம் எல்லாந்து நான் வந்து ஒவ்வொரு ஷேப்பாக பிடிச்சிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து பூர்ணம் கொஞ்சம் கூட வெளில வரல. எனக்கு ஒரு ஆச்சரியம். நான் வந்து சும்மா நான் நார்மல் பச்சரிசி கொழுக்கட்டை மாவு செய்யும்போது பூர்ணம் வெளில வரும். இது கொஞ்சம் கூட வெளில வரவே இல்லை. அதான் எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா பாதி வெந்துருச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் வேந்தால் கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். உண்மையிலே செம்ம டேஸ்ட்டு. ராகி மாவு வந்து நான் எப்படியும் வாரத்தில் ஒரு நாள் சேர்த்துப்பேன். அது ரொம்ப ஹெல்த்தானது தான் ராகி மாவு. நான் எப்படியாச்சும் வாரத்தில் ஒரு டைம் வந்து ராகி மாவு எடுத்துக்குவேன். ஏதாச்சும் சுண்டல், ஏதாச்சும் வாரத்தில் ஒரு நாள் சுண்டல் எடுத்துக்குவேன், ராகி மாவு எடுத்துப்பேன். கம்பு இது மாதிரிலாம் நிறைய சாப்பிடுவேன். அதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தானது தானே அப்படின்னு சொல்லிட்டு. கொழுக்கட்டைலாம் நல்லா வெந்துருச்சு, பார்த்தாலே தெரியும். நல்லா பிளாக் ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இப்போ எடுத்துகிட்டு சூடாக சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆறுனத்தோட சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். நானே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டீங்க. குழந்தைங்களாம் உங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ராகி மாவு திங்காத கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்தா வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. எங்கள் அம்மாலாம் அதிகம் வந்து இந்த அடை தான் செஞ்சு, இனிப்பு அடைன்னு சொல்லிட்டு அதான் நிறைய செஞ்சு கொடுத்துருக்காங்க ராகி மாவில். கொழுக்கட்டைலாம் இந்த மாதிரிலாம் செஞ்சது கிடையாது. ராகி அடைலாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸ்கூல்லாம் நான் எடுத்துகிட்டு போயிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய். நாளைக்கு ஓணத்துக்கு என்ன ஸ்பெஷல்ன்ட்டு பார்க்கலாம்.